கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தியானத்திற்கான தேவ வார்த்தை ஆமோஸ் அதிகாரம் 5 வசனம் 14. நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடே இருப்பார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் தீமையை அல்ல நன்மையை நாடி நன்மையை சுதந்திரிக்கிறவர்களாய் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டும். தீமையை தேடி தீமையான காரியங்களை நாம் செய்வோமானால் தீமையினால் பாவத்தினால் நாம் அழிந்து விடுவோம். மாறாக தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்கிறவர்களாக நாம் இருப்போமானால் நாம் பரலோகத்திலே கர்த்தரோடு கூட நித்தியமாய் வாழ முடியும். ஆகவே எந்த வாழ்க்கையை நாம் விரும்புகின்றோம்? தீமை செய்வோமானால் நரகாக்கினை அடைவோம், நன்மை செய்வோமானால் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். நாம் நன்மை செய்கிறவர்களாய் தீமை செய்கிறவர்களுக்கும் நன்மை செய்ய வாஞ்சித்து தீமைக்கு எதிர்த்து நில்லாமல் தீமைக்கு பதிலாக நன்மை செய்யும்போது கர்த்தருடைய பிள்ளைகள் என்பதை அநேகர் அறிந்து கொள்ளக்கூடும். அது மட்டுமல்லாமல் நாம் நன்மை செய்து வாழும்போது சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். ஆமோஸ் 5:14 நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் சொல்லுகிறபடியே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் உங்களோடு இருப்பார் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆகவே நாம் பிழைக்க வேண்டுமானால் தீமையை வெறுத்து நன்மை செய்து வாழ்வோம். கர்த்தர் விரும்புகிற வாழ்க்கை வாழ்வோமானால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார். அவர் தீமை செய்கிறவர் அல்ல, அநீதி உள்ளவர் அல்ல, நீதி உள்ளவர். அவர் பரிசுத்தர். அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நாமும் பரிசுத்தமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். ஆகவே தீமையை விட்டு விலகி நன்மை செய்வோம், பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்து கொள்வோம். ஆமேன். ஜெபம். எங்களை அதிகமாக நேசித்து வழிநடத்தி வருகிற எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, இந்த நாளையும் நாங்கள் காணும்படியாக நீர் எங்களுக்கு ஜீவனை தந்த உம்முடைய அன்பிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். நாங்கள் தியானித்த வார்த்தையின்படியே நாங்கள் ஒவ்வொரு நாளும் தீமையை வெறுத்து நன்மை செய்து உமக்கு பிரியமாய் உமக்கு சாட்சியாய் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கின்றோம். நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து உமக்கு பிரியமாய் நாங்கள் வாழ நீர் எங்களுக்கு உதவி செய்வதற்காக நன்றி செலுத்துகின்றோம். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கின்றோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.